ஹாய் கைஸ், நம்ம சேனலில் DaVinci Resolve ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ரொம்ப பேசிக், அதாவது DaVinci Resolve சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் வந்து மாஸ்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. DaVinci Resolve, Filmora, வாட் எவர் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் மாஸ்டர் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேர்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா இந்த DaVinci Resolveோட மெயின் பேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த எடிட் பேஜ். இந்த எடிட் பேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாஸ்டர் பண்ண போகிறீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் உங்களோட சேர்ந்து நானும் உங்களுக்கு கற்றுக்கிற போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு பிகினருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடிட் பேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் கோத்ரூ பண்ண போகிறோம். DaVinci Resolve பொறுத்தளவு இந்த எடிட் பேஜில் தான் 99% ஆஃப் ஒர்க் நடக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளிப் வந்து இங்கே தேவை. ஸோ ஜஸ்ட் கிளிப்பை இம்போர்ட் பண்ணணும்னு வச்சேன்னா அந்த ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் மீடியா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு கிளிப்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு கிளிப்பை இம்போர்ட் பண்ணுறேன். அதர்வைஸ் நீங்கள் இந்த இது இருக்குவா இங்கே போயிட்டு ஷார்ட்கட் கீஸான Ctrl+I அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கிளிப் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு கிளிப்பை உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த கிளிப்பை வந்து இங்கே ட்ராக்ல ஆட் பண்ணிடுவோம். இந்த கிளிப்பை வந்து ட்ராக்ல ஆட் பண்ணால் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா போதும், ஆட் ஆயிரும். ஓகேங்களா, ரொம்பவே சின்ன கிளிப்பாக இருக்குது. ஸோ இன்னொரு கிளிப் எடுத்து சொல்லித்தரேன். ஓகே, இந்த கிளிப் ஓகேன்ற மாதிரி தோணுது. இந்த கிளிப் வந்து உங்களுக்கு எடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த கிளிப்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைம் லைன் ஒன்று செட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த கிளிப்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளிப் மேலே மவுஸ் வச்சுட்டு இந்த ரைட் சைட் கார்னர் இருக்கு பாருங்க, ப்ளஸ் பட்டன், என்னோட மவுஸ் 3 தான் ஜூம் இன் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இந்த கிளிப் வந்து ஜூம் இன் ஆகும். இதுவே அந்த கிளிப் வந்து ஜூம் அவுட் ஆகணும், எனக்கு இந்த ஜூம் தேவையில்ல, ஜூம் அவுட் ஆகணும்னு அந்த மைனஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஜஸ்ட் சிம்பிள். இப்போ நீங்க எடிட் பண்ணும்போது, அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மியூட் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து சவுண்ட்ஸை வந்து மியூட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதான் கிளிப்ல வந்து இது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இது கஸ்டம் ஜூம், அதாவது ஜூம் வந்து கஸ்டம் பண்றது, நம்ம பிளஸ் ஐக்கன் டவுன் லைக்கன் பண்ணோம்ல, இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில், அதாவது இப்போ இருக்கு சாரி, இந்த கிளிப் வந்து டீட்டெயிலாக ஜூம் பண்றது எப்படி, நம்ம ஒவ்வொரு தடவை இந்த பிளஸ் மைனஸ் கொடுத்துட்டு பண்ற போல ஜஸ்ட் இந்த டீடைல் ஜூம் இருப்பாரு, கிளிக் பண்ணோம்னா அந்த கிளிப் வந்து ரொம்பவே டீட்டெயிலா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ கிளிப்ல வந்து எதுவுமே தெரியல. ஸோ இது எனக்கு வர வைக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வர வச்சிருந்தேன், ஆனா உங்களுக்கு வந்து அந்த அதை பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை எப்படி பண்ணுன்னு. இப்போ சர்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா, எனக்கு உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், நான் பண்ணும்போது சொல்றேன். ஒரு ஆப்ஷனா சொல்லும்போது நான் இதை எப்படி சர்ச் பண்ணேன்றதை உங்களுக்கு சொல்லுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் இன்னும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை போயிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் இந்த டீடைல் ஜூம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஜூம் வந்து நல்லாவே டீட்டெயிலாக தெரியும். இப்போ ஒரு கிளிப் இருக்கு, உதாரணத்துக்கு 2 கிளிப், நீங்க ஒரு 10 கிளிப் கூட வச்சுட்டீங்க. அந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வெயிட் எனக்கு இருக்கணும், அதாவது என்னுடைய பார்வைக்குள்ளதான் இருக்கணும், வெளியில போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கிளிப் வச்சிருந்தாலும் சரி அந்த டைம் ஹெட் நீங்க எடிட் பண்ற ஹெட்லைன்ஸ்குள்ள வந்துடும். இந்த ஆப்ஷன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்டென்ட் ஜூம்னு சொல்லுவாங்க, எடிட்டிங் பேனருக்குள்ள வந்துடும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப நான் யூஸ் பண்ற ஆப்ஷன், எல்லா எடிட்டருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். மார்க்கர். இந்த மார்க்கர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிளிப் எடிட் பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துல வந்து நீங்க மார்க் பண்ணி வைக்கணும், ஒரு விஷயத்த உங்களுக்கு நீங்களே சொல்லி வைக்கணும். அப்படி இல்லை நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு எடிட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு விஷயத்த கன்வே பண்ணோம்னா ஜஸ்ட் எந்த இடத்துமோ அந்த இடத்துல போயிட்டு இந்த மார்க்கர் இருக்குதுங்க, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு மார்க்கர் வந்துடும். இங்க அகைன் டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் ஓப்பன் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றதுக்காண்டி சொல்றேன், சேஞ்ச் வீடியோ டெக்ஸ்ட், இந்த இடத்துல போயிட்டு டீடைலா அது என்னது சேஞ்ச் டெக்ஸ்ட், அதாவது டிஜிட்டல் ஜிவிகேல டெஸ்ட்ல இருந்து ஜிவிகேன்னு மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் டெஸ்ட். இப்போ இதே மாதிரி இன்னொரு மார்க்கர் வைக்கணும்னா நம்ம மார்க்கர் வச்சுக்கலாம். ஒரே மார்க்கர்ல இருக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிமூவ் மார்க்கர் கொடுத்துடலாம். அகைன் நம்ம மார்க்கர்ல நிறைய கலர் இருக்கும், பிங்க் கலர் வேணும்னா பிங்க் கலர், நமக்கு எந்த மார்க்கர் எந்த கலர்ல வேணுமோ ஜஸ்ட் அந்த கிளிப் மேல வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணா கிளிப் மேல கிளிக் ஆகும், இல்ல பூச்சி மேல வச்சு கிளிக் பண்ணா மேல வச்சு கிளிக் ஆகும். இந்த மார்க்கர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடியோ எடிட்டிங்ல வந்து கிளைண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இடத்து பாருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டு. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா DaVinci Resolveல ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா
இப்போ நான் எதை வீடியோவை செலக்ட் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோவை செலக்ட் பண்ணால் ஆடியோவை சேர்த்து செலக்ட் ஆகும். நான் ஆடியோவை செலக்ட் பண்ணால் வீடியோவை சேர்த்து செலக்ட் ஆகும். எனக்கு இப்படி ஆகக்கூடாது. ஆடியோவை செலக்ட் பண்ணால் ஆடியோ மட்டும் செலக்ட் ஆகணும், வீடியோ செலக்ட் பண்ணால் வீடியோ மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த கிளிப் இருக்கு பாருங்க, லிங்க்டு செலக்ஷன் கிளிப், இதை எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணீங்கன்னா வீடியோ மட்டும் செலக்ட் ஆகும். நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணீங்கன்னா ஆடியோ மட்டும் செலக்ட் ஆகும். இந்த மாதிரி ஆடியோ வீடியோ லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இது என்னன்னு பார்ப்போம், ஸ்னாப்பிங் டூல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த கிளிப்பை உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஜஸ்ட் இங்கே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இப்போ ஒரு இன்னொரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன், மேலே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த நான் அந்த கிளிப்பை மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். எனக்கு இப்படி ஆகக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல இந்த கட்டான இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த கிளிப் வந்து நிற்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் இந்த ஸ்னாப்பிங் டூல் வந்து எனேபிள் பண்ணி விட்டேன்னா இப்போ அந்த கிளிப்பை மூவ் பண்ணாலும் அந்த இடத்துல எனக்கு ஸ்டக் ஆகி நிற்கும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஸ்னாப்பிங் கிளிப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, இந்த கிளிப்பை தூக்கிட்டு இன்னொரு கிளிப்பை மாற்றுறது, அண்ட் ஓவர் ரைட் பண்ணுறது ஒரு கிளிப் மேலே, அண்ட் இன்சர்ட் பண்ணுறது. இது மூணு நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா if you are beginner நீங்கள் வந்து எடிட் பண்ணி இது பண்ணே மாற்றிக்கோங்க. இந்த மூணு பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கட்டு. வீடியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷன் ஒரு வீடியோ கிளிப்பை வந்து கட் பண்ணுறது. ஜஸ்ட் டிமோஸ் இந்த கட்டை கொடுத்துட்டு கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிடும். கட் பிளேடு சொல்லுவாங்க. கட் பண்ணுறது ஒரு வீடியோவோடது. இப்போ நீங்கள் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அகைன் பழசுக்கு போகணும்னு நினச்சேன்னா இந்த இருக்கு பாருங்க மவுஸ் சிம்பிள், இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பழசுக்கு மூவ் ஆகும். இல்லைன்னா அது கட்டுலேயே தான் இருக்கும். நீங்கள் பழசுக்கு மூவ் ஆகணும்னு நினச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த கட் இருக்கு பாருங்க, இதை கொடுத்தீங்கன்னா தான் அந்த பழசுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ கடைசியா இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், டைம் லைன்ல வியூ பண்றது. இப்போ இது ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப சிறுசா இருக்கும், எனக்கு பெருசா வரணும். நம்ம ஆரம்பத்தில் வச்சு பாருங்க, பெருசு பண்ணணும்னுச்சுன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணா பெருசாகும். நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கு முன்னாடி அகைன் டைம் லைன் வந்து பெருசு பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு சொன்னா புரியும். ஸோ ஜஸ்ட் நீங்க டைம் லைன் வந்து ஆடியோவை பெருசு பண்ணணும்னா அப்படி கிழித்து விடுங்க, பெருசாகும். ரொம்ப சிறுசு பண்ணணும்னா அப்படி இழுத்து விட்டீங்கன்னா சிறுசாயிரும். சேம் கான்செப்ட். வீடியோக்கு பெருசு பண்ணணும்னா பெருசு பண்ணுங்க, வீடியோ சிறுசு பண்ணணும்னா ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடியோல வேவ் ஃபார்மேட் எதுவுமே வரல. வேவ் ஃபார்மேட்டா எடிட் பண்றது இந்த இடத்துல டிஸ்பிளே வேவ் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த வேவ் ஃபார்மேட் தெரியாம இருக்காங்க, எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே வேவ் அண்ட் ஃபார்மேட். புரிஞ்சுதுங்களா? இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம், டைம் லைன். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு 2-3 பாதி போது டைம் லைன்ஸ் வந்து 2-3 இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைம் லைன் தெரியாது. அப்ப என்ன பண்ணோம், டிஸ்பிளே ஸ்டாட்டிக்ஸ் டைம் லைன் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து டைம் லைன் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நான் அகைன் கொடுத்துட்டு டிஸ்பிளே ஸ்டாட்டிக் டைம் லைன் கொடுத்தோம்னா இங்க வந்து நீங்க எந்த எடிட் பண்ண டைம் லைன் காமிக்குது. இப்போ டைம் லைன் புதுசாக கிரியேட் பண்ணா ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்க இப்போ டைம் லைன் எடிட் பண்ணணும், ஜஸ்ட் ரீநேம் டைம் லைன் கொடுத்தேன்னு நினைச்சேன்னா இங்க போயிட்டு ரீநேம் டைம் லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பேர் வந்து இந்த இடத்துல மாத்திக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஷன். இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல ஆடியோ வியூவே வரல. சில நேரம் நம்ம ஆடியோவை எடிட் பண்ணுவோம், அப்போ வந்து இந்த மாதிரி வேவ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வேவை ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்கேன் கவனிக்காம. ஸோ அகைன் டைம் லைன்ல போயிட்டு டிஸ்பிளே ஆடியோ வேவ்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா ஆடியோ வேவ் ஃபார்மேட் இதாயிரும். நீங்க ஆடியோஸ் எடிட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அகைன் இப்போ இந்த வீடியோ கிளிப்பு தெரியுதுங்களா, அது வந்து தம்ப்லைன் வியூவில் தெரியணுமா ஃபிளிப் வியூவில் தெரியணுமா, இந்த மாதிரி தெரியறதுக்காண்டி இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன்ல ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ். இப்போ அப்படியே மேலே வரும், ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிடுறேன். இந்த கிளிப்புக்கு வந்துடும். இப்போ இந்த கிளிப்ல இது ஓகேங்களா. இதுல இந்த மாதிரி நீங்க இப்போ ஜூம் இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க இன்ஸ்பெக்டர் டூல்ல போய் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த இருக்கு பாருங்க இந்த கிளிப் சிம்பிள், இதை கொடுத்ததுனாலே டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க போயிட்டு நீங்க உங்களுக்கு ஜூம் வேணும்னா ஜூம் வச்சுக்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் உங்களுக்கு எப்படி வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி கிராப் பண்ணணும், ஃபுட்டேஜ் கிராப் பண்ணணும், அந்த கிராப் சிம்பிள் யூஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. டைனமிக் ஜூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் ஜூம்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏக ஜூம் இன் ஜூம் அவுட், இதுக்கு பேர் தான் டைனமிக் ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே,
இப்போ இந்த டைம் லைன் ப்ளஸ் வந்து எடிட் இந்த பார்த்தோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடியோ ட்ராக் இருக்கு, நமக்கு ஒரு ஆடியோ ட்ராக் இருக்கு. இன்னும் எனக்கு ஒரு 2 வீடியோ ட்ராக் வேணும், இன்னும் 2 ஆடியோ ட்ராக் வேணும். அது எப்படி ஆட் பண்ண பார்ப்போம். ஜஸ்ட் இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு வர இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ராக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ட்ராக் ஆட் ஆயிடும். இங்கே ஆடியோ இருக்குங்களா, இங்கே போயிட்டு ஆட் ட்ராக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோவில் எந்த ட்ராக் ஆட் பண்ணுன்னு கேட்கும். மோனோ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு நான் மோனோ ஸ்டுடியோ ஆட் பண்ணிடுறேன். இங்கே உங்களுக்கு 4-5 ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ட்ராக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ ட்ராக் ஆட் பண்ணணும். 5 ஆடியோ ட்ராக் ஆகணும். 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தோம்னா நம்பர்ஸ் அதுக்கு தகுந்தாப்புல ஆட் ஆயிரும். சரி, இதில் கொடுத்துட்டு ஆட் ட்ராக் கொடுத்தோம்னா எல்லா ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே ஆட் ஆயிரும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி கிளிப்பை மூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி கிளிப்பை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ஷன்ஸ் ஃபார் எடிட்டிங். இந்த ஆப்ஷன்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ டாவன்சி ரிசார்ட்டில் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது இந்த ஐடியா தான். ப்ளஸ் நான் இப்போ உங்களுக்கு கிளிப்பை இது பண்ணிடுறேன். உங்களுக்கு சொல்லித்தரேங்க. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற டைமில் என்ன வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அகைன் நீங்கள் வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணி இப்போ இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ ப்ளே பண்ணுறக்காண்ட சிம்பிள், இது வந்து பேக்வேர்டு, இது வந்து ஃபார்வேர்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எடிட் போகிறக்காண்டி வந்து லூப் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார்ம் விட்டனால அப்படியே இருக்குது. ஸோ மாற்றிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டாவன்சி ரிசார்ட் இன்னும் நிறைய கற்றுக்கிச்சுன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.